ஹலோ மக்களே, நீங்கள் கேட்டுட்ருக்கிறது ஒன்று சார்ட்டா நான் உங்களோட அஜேஷா. ஒரு நாள் ஒரு பணக்கார குடும்பத்தோடைய கடைக்குட்டி சிங்கத்துக்கு உடம்பு முடியாமல் போயிடுது. இது ஒரு வருஷம் 2 வருஷம்ன்ட்டு கிட்டத்தட்ட 3 வருஷம் இப்படியே இருந்திருக்கு. இவங்களும் பார்க்காத டாக்டர் இல்லை, போகாத கோவில் இல்லை, பார்க்காத ஜோஷியர்கள் இல்லை, எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு எப்படி தன்னோட பையனை மீண்டு கொண்டு வரணுமோ அத்தனை ஸ்டெப்ஸையுமே இங்கே எடுத்திருக்காங்க. போன எல்லா டாக்டர்ஸுமே இது என்னன்னே தெரியல, இது ஏதோ புதுவிதமான நோயாக இருக்குது, ஏன் இவர் இப்படி இருக்காருன்னு நாங்களே ஸ்டடி பண்ணிகிட்ருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வேர்ல்ட்ல பெஸ்டஸ்ட் டாக்டர்னு ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அவங்கக்கிட்டேயும் போய் செக் பண்ணதுக்கு அவங்களும் ஒரு சில டேப்லெட்ஸ்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுத்துட்டு, அண்ட் இது மட்டும் இல்லாமல் உங்களோட பையனை 24 மணி நேரமும் ஒருத்தங்க கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். அது உங்கள் குடும்பத்தாராக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் அதுக்குன்னு ஒரு பர்சனை அப்பாயிண்ட் பண்ணாலும் சரி, ஆனால் 24 மணி நேரமும் உங்கள் பையன் கூட ஒருத்தங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தன்னோட குடும்பத்தார் யாருக்குமே தெரியல எதுக்கு இவர் சொல்கிறாரு, ஒரு வேளை பையனை பார்த்துக்கிறதுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சரி நம்ம ஃபேமிலியிலேருந்து யாரையும் போட வேணாம், வெளியிருந்து ஒருத்தங்களை கூப்பிடுவோன்னு சொல்லிட்டு ஒரு இளம் வயது பெண்ணை கூப்பிடுறாங்க. இந்த பையனுக்கு கிட்டத்தட்ட 26 வயசு இருக்கும், ஆனால் அந்த பொண்ணுக்கு இப்போ 22 வயசு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டே அந்த பொண்ணு வேலைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்டலாம் போயிட்டு இந்த வேலை நல்லபடியாக இருக்கணும் அப்படின்லாம் வேண்டிட்டு அந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போது அந்த வீட்டோடைய சர்க்கம்ஸ்டன்ஸே ஒரு மாதிரி அவளுக்கு என்னடா அது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போது அப்பா அந்த வீட்டோட தலைவன் ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ப்ரெஷர்லேயே கால் பேசிக்கிட்டே வெளியே போயிட்டுருக்காரு. அந்த தலைவி ஏங்க இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அந்த வீட்டு வேலைகள்லாம் இருக்கும்ல அதில் அவங்க பிஸியாக இருக்காங்க. அண்ட் இது போக அந்த சித்தப்பா, பெரியப்பா, பெரியம்மாலாம் இருக்காங்கல்ல, அவங்க ஒவ்வொரு ஒர்க் ஸ்டஃப்ஸில் பிஸியாக இருக்காங்க. அண்ணன் பையன், அக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வேறு ஏதோ கொஞ்சம் ஒர்க்ஸில் அவங்க பிஸியாக இருக்காங்க. இந்த வீட்டோட சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு இருந்தவ கரெக்டாக உள்ளே அம்மா அப்படின்றா. யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டோட தலைவி கேட்கும் போது இந்த மாதிரி உங்களோட பையனை பார்த்துக்கிறதுக்காக என்னை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டுட்டு இருந்த தலைவி இந்த ஸ்டெப்ஸ் ஏறி ரைட் எடுத்து ஃபர்ஸ்ட் ரூம் அதுதான் என்னோட மகனோட ரூம்னு சொல்லிட்டு அவங்களோட ஒர்க்கில் அவங்க பிஸி ஆகிட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு ஸ்டெப்பாக அவள் ஏறும்போது அவளுக்குள்ள ஒரு ஃப்ளாஷ்பேக் தோணுது. ஆனால் அந்த ஃப்ளாஷ்பேக் என்னென்னா தன்னோட வீட்டோட நிலை, அவளோட வீட்டோட சுச்சுவேஷனை அவள் அப்படியே யோசிச்சு பார்க்குறா. அப்பா, சித்தப்பா, பெரியப்பா இவங்க எல்லாரும் ஒரு அந்த குத்தகைக்கு வேலை செய்வோன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நிலத்துல போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தன்னோட கணவருக்காக உதவி செய்யணும்னு சொல்லிட்டு பெரியம்மா, சித்தி, தன்னோட அம்மானு எல்லாருமே கணவருக்காக வயலில் போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் களைச்சு போய் வரும்போது வீட்டில் உணவு செய்யணுன்றதுக்காக தானும் தன்னோட அக்காவும் சேர்ந்து உணவு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. தன்னோட தங்கச்சியோட படிப்பு வீணாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாங்க 2 பேருமே படிப்பை நிப்பாட்டிட்டு வீட்டில் இருக்க வேலைகளை செஞ்சிட்ருக்காங்க. அண்ட் இப்போ இந்த சுச்சுவேஷன் ரொம்ப வெஸ்ட்டாக போயிட்டுருக்கு, வறுமை நிலைக்கு நம்ம போயிட்டுருக்கோமேன்னு சொல்லிட்டு முன்வந்த பெண் தன்னுடைய வீட்டின் வறுமை நிலையை மாற்றணுன்றதுக்காக துணிச்சலோடு இன்றைக்கி முதல் நாள் வேலையில் செஞ்சுருக்கா. ஸோ இப்போ அந்த படி ஏறி கடைசியில் அந்த ரூமுக்கும் போயிட்டா. அந்த அறையை ஓப்பன் பண்ணதும் ஒரு ஆண் படுக்கையில் இருக்கான், அதாவது படுத்தபடியாக இருக்கான். அந்த ஆணை பார்த்ததுமே அவளுக்கு இந்த வேலை நமக்கு வேணுமா அப்படின்ற அளவுக்கு திங்க் பண்ணிவிட்டு இன்றைக்கே நம்ம வேணான்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அடியாக அந்த ஆணை நோக்கி போயிட்டுருக்கா. அவள் மனசு சொல்லுது அங்கே போகாதன்னு சொல்லிட்டு, ஆனால் அவளோட கால் இல்லை நான் போவேன்னு சொல்லிட்டு அந்த ஆணை நோக்கி அவள் செல்றா. அப்போ அந்த பையன் படுக்கையிலே இருக்கான், கை கால் கூட அசைச்சு அவனால் கூப்பிட முடியாது. வெறும் பார்வையால் இங்கே வா போன்னு மட்டும்தான், அந்த உடல் அசைவுகள்லாம் அசையாது, இமைகள் மட்டுமே அசையும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் இருக்கான். இவனை நம்மளால் பார்த்துக்க முடியுமா, நம்மளால் பார்த்துக்க முடியலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னே யோசிச்சுக்கிட்டு இருந்தவ தன்னோட குடும்பத்தோட வறுமை நிலையை மாற்றணும்னா பார்த்துக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த கடினமான ஒரு சூழ்நிலையையும் கசப்பான நிகழ்வுகளையும் ஏற்றுக்கொண்டாவ. வேலைக்கு சேர்ந்த முதல் நாளும் 2வது நாளும் ஒரே குழப்பம் அவளுக்கு. ஏன்னா மனிதர்கள் யாருமே அந்த அறைக்குள்ளே வரதில்லை, உணவுகள் மட்டுமே அங்கே வருகிறது. அதாவது சாப்பாடு மட்டும் வச்சுட்டு போயிடுது 2 பேர்த்துக்கும். இது மட்டும்தான் போயிட்டு இருந்திருக்கு. ஒரே குழப்பத்தில் இருக்கா, ஏன் இந்த பையன் இப்படி இருக்கான், ஏன் இந்த குடும்பத்தில் இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவளுக்குள்ள பல கேள்விகள் இருக்குது. முதல் நாள் எப்படி ஒரு குழப்பத்தில் வந்தாலோ அந்த அறைக்குள்ள, அதே 3வது நாள் ஒரு குழப்பமே இல்லாமல் ஒரு புத்துணர்ச்சியோடு வரா. அந்த பையன் முழிச்சிட்ருக்கான். ஒரு மாதிரி என்னடா 2 நாள் ஒரு மாதிரி இருந்தால் இப்போ இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பையனும் பார்க்குறான், இந்த பொண்ணும் பார்க்குறான். 2 பேருமே பார்த்துக்கிட்டு மட்டும்தான் இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு அந்த பையனோட கையை பிடிச்சிட்டா. பிடிச்சிட்டு கவலைப்படாத, இனி நான் உனக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கா.
இந்த உலகத்தில் இருக்க அத்தனை மருத்துவர்களால் குணப்படுத்த முடியாத ஒரு நோயை அவள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு, ஓ இதுதான் நோய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 நாள் அவள் அப்சர்வ் பண்ணியிருக்கா. தான் பெற்ற மகன் ஏன் இப்படி இருக்கான்னு அறியாமல் இருக்க அந்த பெற்றோர்களாலையும் கண்டுபிடிக்க முடியல, தன்னோட கூட பிறந்த சகோதரர்களாலையும் கண்டுபிடிக்க முடியாததை அந்த பொண்ணு வெறும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கண்டுபிடிச்சிட்டா. அந்த பையனோட குடும்ப நிலை எப்படி இருக்குன்னா, ஒரே அறக்க பறக்க ஓடிக்கிட்டே இருக்க ஒரு குடும்பமாக இருக்குது. அப்படிப்பட்ட குடும்பமும் அவனுக்கு வேணாம், அப்படிப்பட்ட மனிதர்களும் அவனுக்கு வேணாம், அப்படிப்பட்ட ஒரு உறவினர்கள் யாருமே அவனுக்கு வேணாம். அவனுக்கு தேவைப்படுவது நான் இருக்கேன், உனக்காக நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு வார்த்தை. தனக்குள்ளே இருக்க கஷ்டத்தை மித்தவங்கிட்ட சொல்லும் போது அதை ஜட்ஜ் பண்ணாமல் கேட்குற ஒரு மனிதர். அந்த உலகம் போதும், எனக்கு அந்த பீஸ்ஃபுல்லான ஒரு உலகம் போதும், இந்த ஓடிட்டே இருக்க உலகம் எனக்கு வேணான்றது தான் அந்த பையனோட ஸ்டேட்டாக இருக்குது. இதை கண்டுபிடிச்சிக்கிட்ட அந்த பொண்ணு அந்த கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாள். முதல் நாள் அவள் இந்த வேலையை தன்னோட குடும்பத்துக்காக செய்யணும்னு செஞ்சாள். இந்த 3ஆவது நாள் இந்த வேலையை உன்னை குணப்படுத்துறதுக்காக நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு அதை பெருமையோடையும் மகிழ்ச்சியோடையும் எடுத்துக்கொண்டா. அந்த பொண்ணு 3 மாதத்துலேயே படுக்கையை விட்டே வெளியே வராதவன் படுக்கை அறையை விட்டே வெளியே வர அளவுக்கு கொண்டு வர வச்சுட்டா. சிடுமூஞ்சியாக இருக்கும் அவன் முகத்திற்கு சிறு புன்னகையை பரிசாக அளித்து கொண்டிருக்கிறாள். அசைவே இல்லாத அவன் கைகளும் கால்களும் இன்று காட்டில் நடமாடும் சிங்கம் போல் ஆண் கம்பீரத்தோடு இன்று நடந்து வருகிறான். அவ்வளோதான், பையனோட வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு பலர் முடிவுரையை போட்டுட்டு இருக்கும் போது ஒரு முன்னுரையை அவள் வந்தா. அசைவே இல்லாத தன்னுடைய மகன் இன்று அசைஞ்சு நடந்து வரும்போது இது ஒரு அதிசயம்தான் அப்படின்னு நம்பிட்டு இருக்க தன்னோட பெற்றோர்கள், உறவினர்கள். இன்னொரு பக்கம் அசைவே இல்லாத ஒரு பேஷண்ட்டை என்னோடய மாத்திரையினால் நான் குணப்படுத்திட்டேன்ட்டு அங்கே பேசிகிட்டு இருக்க டாக்டர்ஸ்க்கு மத்தியில் இவங்க 2 பேர்த்துக்கு மட்டும்தான் தெரியும் நடந்தது என்ன, தன்னை குணப்படுத்துறது யார், தன்னை குணப்படுத்துறதுக்கு காரணமாக இருந்த அந்த ஒரு டூல், அந்த ஒரு வழி என்னதுன்ட்டு அந்த இருவருக்கு மட்டுமே தெரிந்த உண்மையாகுமே. சரி, நம்ம பையன் தான் குணமாயிட்டான்ல, இனி அவனை பார்த்துக்கிறதுக்கு இருக்கு இன்னொரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையும் வேலையை விட்டு தூக்க பார்க்குறாங்க. அண்ட் அந்த டைமில் அந்த பொண்ணு எப்படி 3ஆவது நாள் அந்த பையனோட கையை பிடிச்சிக்கிட்டு உன்னை எப்படியாவது நான் காப்பாற்றிடுவேன் அப்படின்னு சொன்னாலும் அதே மாதிரி 3 மாதத்துக்கு அப்புறமா சிறு கண்ணீர் துளிகளோடையும் புன்னகையோடையும் உங்களை நான் காப்பாற்றிட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே 2 பேர்த்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த முதல் நாள் அந்த 3ஆவது நாள் எப்படி 2 பேரும் பார்த்துக்கிட்டாங்களோ அதே ஒரு பார்வை, அதே ஒரு ஏக்கத்தோடையே பார்த்துட்ருக்காங்க. ஆனால் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அந்த பையனுக்குள்ளே நினைக்கிறான், நீ என்னோடய காதலியா இல்லை என்னோடய தோழியா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ ஒரு பாட்டு அவனுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. தோழியா என் காதலியா யாரடி என் கண்ணே மடி மீது தூங்க சொல்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே அந்த பாட்டு ஓடிட்டுருக்கு. அண்ட் இந்த பொண்ணுக்கு போகாதன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடுங்களேன், நான் உங்க கூடயே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மௌன ராகமில் மேம் பேசுவாங்கல்ல, அதே மாதிரி அவளுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. அண்ட் இவங்க 2 பேருமே பார்த்துட்ருக்காங்க. கடைசியில் அந்த பொண்ணு வேலையை விட்டு போயிட்டா, இந்த பையனும் அவனோட டே டு டே லைஃப் பார்த்துட்ருக்கான். இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அந்த பையனால் அந்த பொண்ணு இல்லாமல் இருக்கவே முடியாது. பிகாஸ் இவ்வளோ நாள் அந்த பொண்ணு இருந்தால் அவகிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிட்டா, இப்போ யார் இருக்கா நம்மளோட கதையை கேட்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி மென்டலி டிப்ரெஸ்டாக இருக்கான். அண்ட் இப்போ தான் அவங்களோட குடும்பத்துக்கு தெரிய வருது, எந்த ஒரு அதிசயமும் தன்னோட பையனை காப்பாற்றலை, எந்த ஒரு மருந்தும் தன்னோட பையனை காப்பாற்றலை, தன்னோட பையனை காப்பாற்றினது அந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதுலேருந்து நம்ம எல்லாத்துக்குமே ஒன்று தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பெண்ணோட காதல் அப்படின்றது எவ்வளோ ஒரு தூய்மையானது அப்படின்றது. அந்த பெண் இல்லாட்டி அந்த ஆண் நேரத்துக்கு உயிரோடு இருந்திருப்பானா இல்லை அதே நிலைமையில் இருந்திருப்பானான்றது நமக்கு தெரியாது. ஏன்னா அங்கே ஒரு கேள்விக்குறி தான் வந்திருக்கும். எப்படி வேணால் இருந்திருக்கலாம், பட் அந்த பொண்ணோட லவ், கேர், அஃபெக்ஷன் இது எல்லாமே அந்த பையனோட லைஃப்பில் என்ட்ரு ஆனதுனால தான் அந்த பையன் ஒரு நல்ல நிலைமைக்கே வந்திருக்கான். அதுலேருந்து நம்ம என்ன இந்த கதையிலேருந்து நம்ம நிறையா விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு விஷயம் நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு பொண்ணோட காதல்ன்றது இருக்குல்ல, அது ஒரு உயிரில்லாத ஒரு ஜீவனுக்கு ஒரு உயிர் கொடுக்கும் அப்படின்றத வேணால் நான் இதுலேருந்து சொல்லுவேன். அண்ட் இது மட்டும் இல்லைங்க, நம்ம லைஃப்பில் இந்த பையன் மாதிரி நிறையா பேர்த்த நம்ம பார்த்துருக்கலாம், ஏன் நம்மளாம் கூட அந்த இடத்துல இருந்திருக்கலாம். என்ன தான் இருந்தாலும் நமக்கு முன்னாடி ஒருத்தவங்க என்னோட கஷ்டத்தை ஷேர் பண்ணுறதுக்காக ஒரு பர்சனை சீக் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, டெஃபினெட்லி எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு
கொடுத்து கேளுங்க. அவனோட கஷ்டம் தீருதோ இல்லையோ, அவனோட கஷ்டம் தீர்றதுக்கான ஒரு வழிகாட்டியாக நீங்கள் இருப்பீங்கல்ல. இந்த மென்டல் டிப்ரெஷன், இல்னஸ் இது எல்லாமே எந்த ஒரு மருந்தாலையுமே குணப்படுத்த முடியாது. வெறும் மனிதர்களால் மட்டுமே தான் குணப்படுத்த முடியும். யாராச்சும் ஒரு பர்சன், யாராச்சும் ஒருத்தங்க இது கேட்க மாட்டாங்களா, என்னோட சைடில் யாராச்சும் கேட்க மாட்டாங்களான்ட்டு நம்ம எவ்வளோ யோசிச்சுக்கிட்டு இருப்போம்ல. அண்ட் இதுவே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டிப்ரெஸ் ஆகி நம்மளோட டெய்லி ரொட்டீனே சப்ரெஸ் பண்ணி விட்டுரும். நம்ம இந்த பையனோட எக்ஸாம்பிளாகவே நம்ம பார்த்துக்கிட்டோம்ல. இந்த மாதிரி நீங்கள் யாருமே வந்து யாராச்சும் உங்ககிட்ட அவங்களோட கஷ்டத்தை சொல்ல வராங்கன்னா, இவனுக்கு வேறு வேலையே இல்லை, அவனோட கஷ்டத்தை நம்மக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறது தான் அவனுக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விடாமல் அவனோட கஷ்டத்தை கேட்டு அவனுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுங்க. இந்த ஒரு குட்டி கதை உங்கள் எல்லாத்தோட லைஃப்லையுமே ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த கதையை நான் வந்து கரெக்டாக டெலிவர் பண்ணனா இல்லையான்னு நீங்கள் எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். அது அட்வான்டேஜாக இருக்கலாம், லைக் ப்ளஸ்ஸாக இருக்கலாம், மைனஸாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, ஐ ஆல்வேஸ் வெல்கம் இட். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன், ஏதோ உங்களால் முடிஞ்ச ஒரு கமெண்ட்டு, லைக்கு, ஷேர் தானே, அதை மட்டும் பண்ணிட்டு போங்க. ஸோ நெக்ஸ்ட் மறந்துட்டேனே நெக்ஸ்ட் ஸ்டோரியில் உங்களை வந்து மீன் பண்ணுறேன். பாய்.